10 ரூபாய்க்கு ஃபோன் ஸ்டாண்ட் வாங்கி வச்சேன். அது உடஞ்சி வச்சு திரும்ப வாங்க முடியாமல் கிடைக்கும் பார்த்துக்கங்க. நான் இன்றைக்கி என்னோடய சின்ன வயசில் நடந்த கதையை சொல்கிறேன். என்னங்க, அதாவது எங்கள் அப்பா வந்து அப்போ ஆடு மாடெல்லாம் வச்சுருப்பாங்க. கிராமம்னாவே ஆடு மாடு இல்லாமல் இருக்காது. மாட்டு வண்டி மாடு வச்சுருந்தா, மாட்டு வண்டி வச்சுருந்தா பெரிய பணக்காரன் பார்த்துக்கோங்க. அதாவது இப்போ கார் வச்சுருக்காருல, பெரிய கார் வச்சுருக்கவங்களுக்கு சமம் மாட்டு வண்டி வச்சுருந்தாவே. அப்படி தான் எங்கள் அப்பாருக்கு வந்து அப்போ வந்து மாட்டு வண்டி, ஆடு மாடு எல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. அப்போ சனி ஞாயிறில் அப்போ படிப்புன்றது ரொம்ப இருக்காதுங்க. கிராமத்தில் வந்து என்னத்தையோ போய் சாப்பாடு இதுக்கு பால்வாடியில் போய் படிக்கிறது இப்படி தாங்க. படிப்புன்றது அதிகம் இருக்காது. சும்மா ஒரு பொழுதுபோக்கு மாதிரி சும்மா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்க. நாங்கள் வடக்கு போயிட்டு வருவோங்க. அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து ஆட்டோக்களை பற்றிக்கிட்டு இன்றைக்கி நாங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டை பற்றி எங்கள்கிட்ட அனுப்பி விட்டுருவாருங்க. அப்போ ஆடை பற்றிக்கிட்டு மேய்க்க போகிறப்ப சும்மா போய் ஆடு மட்டும் மேய்க்கிறது இல்லைங்க. வீட்டில் புளி ஒருத்த வீட்டில் புளி எடுத்துகிட்டு வரணும், ஒருத்த வீட்டில் அரிசி எடுத்துகிட்டு வா, ஒருத்த வீட்டில் பாத்திரம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு எடுத்துகிட்டு போய் கறிவேலு மரத்தை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பை பற்ற வச்சு அப்படியே அங்கே சோறாக்கி குழம்பாக்கி சாப்பிட்றதுங்க. அப்படி சாப்பிட்றப்ப ஆடு மேய்க்க வந்ததை மறந்துட்டு அப்படியே அங்கே சோறாக்கி சமைச்சு சாப்பிட்டு அந்த விளையாட்டுலேயே இருந்துட்டு பார்த்துக்கோங்க. ஆடு போய் பக்கத்து வயலை வந்து பாதி மேய்ஞ்சிருச்சு. அப்போ யாரோ ஒருத்தர் கூப்பிட்றாங்க, அடியே சாமினந்த மகளே, ஆடு ஊரம் பக்கத்து விட்டு வயலில் விழுந்து பாதி வயலை மேய்ஞ்சிருச்சுடி, மரியாதையே போ, ஆட்டை பூரம் பற்றிக்கிட்டு வயக்காரவங்க பற்றிக்கிட்டு போகிறாங்க அப்படி. நான் ஓடியே போய் அவங்ககிட்ட போய் கெஞ்சுறேன், தெரியாமல் விட்டுட்டேன். உங்கள் அப்பா வரட்டும், உங்கள் அப்பனை வந்து கூட்டி ஆட்டை வந்து பற்றிட்டு போக சொல்லு அப்படின்ட்டு ஆட்டை பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க. நான் அவங்கள ஆட்டை விட மாட்டேன், நான் ஆட்டை பிடிச்சிக்கிட்டு இழுக்கிறேன் பார்த்துக்கணும். 2 பேரும் இழுத்தா, ஏண்டி ஆட்டை மேய விட்டுவிட்டு ஆட்டை விட மாட்டேன்டா சொல்கிறேன் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற ஒரு உரச்செடி கம்பை ஒடிச்சு, உரச்செடின்ட்டு எங்கள் ஊர்களில் கிராமத்துகளில் ஊரம் கம்மாயில் இருக்குமுங்க உரச்செடின்ட்டு, அதுக்கு பேர் உரச்செடின்னுவாங்க. வெள்ளையாக பூ பூக்கும் பார்த்துக்கோங்க, பெருசாக இருக்கும். இப்போலாம் இப்போ கிராமத்துகள் இல்லை, பூராத்தையும் அழிச்சிட்டாங்க. இது 100 நாள் வைக்கிறேன் கம்மாயவே தூர் வர்றேன் இருக்கும். அதை ஒடிச்சுக்கிட்டு சட்டார்னு அடி வெளுத்து விட்டுருச்சு பார்த்துக்கோங்க. அதோடு அடித்ததில் போய் வீட்டில் போய் படுத்துட்டேன். ஐயோ, நம்ம இந்த பொம்பளை இது இவங்க வயலில் மேய்ஞ்சிருச்சுன்னு நம்மளை அடிச்சிட்டாங்க. நம்ம அப்பா என்னென்ன நம்மளை பாடாப்படுத்த போகிறாரோ, எப்படி ஆட்டை விட்டுட்டு எங்கடி ஓடி நம்மளை அடிப்பாரேன்னு பயந்துக்கிட்டு நடுங்கி போய் குது காய்ச்சல் வந்துருச்சு அதுங்க. அப்படியே காய்ச்சல் வந்ததோடய படுத்துக்குருவோமியான்னு படுத்துக்கிட்டேன். எங்கப்பா பொட்டை முண்டை ஆட்டை விட்டுவிட்டு என்ன முண்டை பண்ண அப்படின்னு அதட்டலில் வர்றாரு. ஐயோ வராரு பாட்டு. எனக்கு இங்கே மோத்திரம் முட்டி போய் கிடக்கு. நெசமாவே என்ன இப்படி பேசுகிறேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. உண்மையத்தனை சொல்லணும், அந்த அளவுக்கு பயந்து நடுங்கி போய் கிடக்கு. எங்கள் அப்பா வந்து எம்டா பத்தியா செய்கிறது எதுக்கு குறை முண்டை மாதிரி படுத்து கிடக்கிறத, என்ன முண்டை படுத்து கிடக்க, எதுக்கு முண்டை ஆட்டை விட்ட, எங்கே முண்டை பண்ண அப்படின்றார். முடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு. அடிக்கிறதுக்கு வந்தவர் என்ன அப்படி தொட்டு பார்த்துட்டு என்னத்தான் இப்படி காய்ச்சிருக்குது, என்னத்தானே ஆடை பற்றிட்டு போயிட்டாங்கப்பா, ஆட்டை விட மாட்டேன் அடிச்சு போட்டாங்கப்பா அப்படின்ட்டு காட்டினேன். செவந்து வச்சு பார்த்துக்கங்க. எங்கள் அப்பா பார்த்தியா பிள்ளையே என்னம்மா அடிச்சிருக்கு இந்த பொண்ணு உங்களை வாமா போய் கேட்போம் அப்படின்றார். எங்கள் அம்மா சொல்லிச்சு, வேணாம் விடுங்க, நம்ம பிள்ளை மேலே தப்பு. அவங்க விவசாயத்தில் பாதி விவசாயத்தை விளைஞ்ச விவசாயத்தில் அழிஞ்சு வச்சுட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பிள்ளை இவ்வளோ சும்மா இருந்திருக்க மாட்டா, வாய் ஏதாவது பேசியிருப்பா கூட குறையா, அதனால அடிச்சிருப்பாங்க விடுங்க அப்படின்னு எங்கள் அம்மாவும் சமாதானம் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் பேசி விளைஞ்ச விவசாயத்துக்கு இதை கொடுத்துட்டு ஆட்டை பற்றிட்டு வந்துட்டாங்க சண்டை இல்லாமல். இப்போ எதுக்கு நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன்டா, சின்ன வயசில் இருக்கிறதுங்க சின்ன பிள்ளை வந்து விளையாட்டு ஆர்வங்கள் இருக்கத்தான் செய்யும். அதுகளுக்கு கவனம் கரெக்டாக பெரியவங்களுக்கு இருக்கிற மூளை அவங்களுக்கு இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. அதுக்கு ஒரு வேலை எவரிய. இப்போ ஒரு உதாரணத்துக்கு கடையில் போய் சோம்பு, சீரகம், தேங்காய் சில்லு, பால் பாக்கெட் இதெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுங்க. அதில் ஒரு பால் பாக்கெட்டை மறந்து வந்துச்சுன்னு வச்சுங்க, பிள்ளையை வைக்காதீங்க, அடிக்காதீங்க. ஏன் உனக்கு அறிவு இல்லையா, இம்புட்டு வயசாகுது, இம்புட்டைக்கு ஞாபகம் வச்சுக்கிற முடியலையா அப்படின்லாம் திட்டாதீங்க. அது ஒரு டோரிமோன் பார்த்த நினப்புலேயே போயிருக்கலாம், அல்லது ஃபோனில் எதையாவது பார்த்த நினப்புலேயே போயிருக்கலாம். அப்படி விளையாட்டுத்தனமாகத்தான் இருக்கும். அது வயசுக்கு என்ன மூலத்துவம் இருக்கோ அதைத்தானே செய்யும். அதனால கடுமையான தண்டனை கொடுக்காதீங்க. இதை எதுக்கு சொல்கிறேன்டா, சொல்லலாமா சண்டைக்கு வந்துடாமா அவங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அவங்க பிள்ளை பால் பாக்கெட்டு வாங்கிட்டு வரலேன்ட்டு அந்த பிள்ளையை அடின்னு அடித்து ரொம்ப காயப்படுத்திவிட்டாங்க பார்த்துக்கோங்க. அவங்க யார் எவன் ரொம்ப விவரமாக சொல்ல விரும்பலை, பக்கத்தில் தான் இருக்காங்க, சண்டைக்கு வந்துடுவாங்க. அதனால் அப்படி செய்யாதீங்க. ஏன்னா குழந்தை பருவத்தில் இருக்கையில் அது விளையாடுறதுக்கும் விளையாட்டுத்தனமான எண்ணங்கள் இருக்கிறது வந்து இயல்பு. நம்ம மூளைக்கு பெரியவங்க மூளைக்கு அது செயல்படாது அப்படின்றத புரிஞ்சு நடந்துக்கங்க. ரொம்ப அதிகமான பனிஷ்மெண்ட் கொடுக்காதீங்கன்னு சொல்லுவார். சொல்லி வளங்க, எப்பா வறுமையோட திறமையோடு இருப்பா அப்படின்னு சொல்லி வளர்க்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ போய் கவனமாக ஆடு மேய்க்க போனோன்னா கவனமாக இருக்க வேணாமா அப்படின்னு சொல்லலாம், அது தப்பு கிடையாது. கவனக்குறைவாக வந்து அந்த விளையாட்டில் மூழ்கிட்டதுனால தான் அதை மறந்துடுறோம். அந்த வயசில் விளையாடுற வயசுல, அதனால் அவ்வளோ பெரிய தண்டனைகள்லாம் கொடுக்காதுன்றதை சொல்ல வரேன். என்னுடைய வாழ்க்கை தரமும்
என்னோடய பேச்சும் செயல்பாடு உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் எத்தனை காலத்துக்கு நடந்த கதையெல்லாம் ஞாபகம் பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிறனோ தெரியலையே. முருகா அனைத்தையும் மூளையில் கொண்டு வந்து செலுத்துங்க. மக்களுக்கு பூரா கதையாக சொல்லி கதை பேசி காரியத்தோடு புழைச்சிக்கிறேன். என்ன மக்களே, லைக் பண்ணுங்கள், அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோரும் மறந்து போயிடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் லைக் பண்ணுவோம். சரிங்களா? சரிங்க, பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு. கதை பிடிச்சிருக்கா?